SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. நெல்லை மாவட்டம் திசையன்விளை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆறுமுக நயினாரிடம் கேட்கலாம். ஆறுமுக நயினார், விவரங்களை பதிவு செய்கிறார். வணக்கம். நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் டிசம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதி பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் திசையன்விளையில் பல வருடங்களாக மழையை நோக்கி எதிர்பார்த்துள்ள திசையன்விளை வட்டார மக்களுக்கு இன்று காலை பெய்த மழை சற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலையில் ஒரு 5 மணி அளவில் சாரல் மழையாக தூவ தொடங்கியது. பின்னர் 7:30 மணி வரை சாரல் மழையாக தொடங்கிய மழை மிதமான மழையாகவும் பின்பு கனமான மழையாகவும் மாறி ஓரளவுக்கு 7:30 மணி வரை மழை நன்றாக பெய்திருந்தது. இந்நிலையில் சாலையில் பலமான இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இது மட்டுமல்லாது பல வருடங்களாக இந்த பகுதி வறண்ட பூமியாகவே இருந்தது. எனவே இந்த பகுதி மக்கள் வெள்ள நீர் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்திருந்தனர். ஏற்கனவே நம்முடைய தமிழக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இந்த பகுதியில் நல்ல மழை பெய்தால் வெள்ள நீர் கால்வாயில் தண்ணீர் திருப்பிவிடப்படும் என கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த மழை பரவலாக பெய்திருப்பதால் வெள்ள நீர் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு இந்த பகுதி விவசாயம் செழிக்குமா என இந்த பகுதி விவசாயிகள் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஆறுமுக நயினார். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.